பேட்டரிலாம் தீர்ந்து எங்கேயாச்சும் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டம். நான் அதனால் இதை செக் பண்ணுறேன். வரேன், அவ்வளோதான், மொபைல் கீழே போயிடும். Hi guys and welcome to comparison video of Royal Enfield Meteor 350 and Thunderbird 350. ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டோட கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ஓனர்ஷிப் ரிவ்யூ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓனர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுங்கன்னு. அவர் வந்து ரொம்ப ஷையாக இருக்கார். ஸோ நம்மளை விட ஷையாக இருக்கார். எனவே ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டோட ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹேண்டில் பார்லேருந்து வரலாம். ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் Thunderbird வந்து கொஞ்சம் ஹைட்டு கூடுதல் ஹேண்டில் பார். ஸோ பார்த்தாலே தெரியும், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஹேண்டில் பார் வந்து Thunderbirdக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு கூடுதல். அண்ட் மீட்டியருக்கு வந்து ஹேண்டில் பார் கொஞ்சம் கம்மி. Thunderbird கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி. ஆக்சுவலாக மீட்டியரை பார்க்கும்போது Thunderbird ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்னு என்னால் சொல்லவே முடியல. இது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஹார்லி டேவிட்சன் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. அண்ட் ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா Thunderbirdல ஒரு ப்ரொஜெக்ட் லேம்ப் ப்ளஸ் சைடில் வந்து ஒரு எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ஹாலஜன் ப்ளஸ் இந்த அவுட்டர் ஏரியாவில் ஒரு எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஹெட்லைட். அண்ட் டயர் செக்ஷனில் உள்ள அப்டேட் பார்த்தீங்கன்னா Thunderbirdல நமக்கு ஃபோக் வீல் தான், பட் இதில் வந்து அலாய் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உண்மைக்குமே ஒரு சூப்பர் அப்டேட். அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டியூல் டிஸ்க் ப்ளஸ் டியூல் சேனல் ஏபிஎஸ். அண்ட் அதில் வந்து டியூல் டிஸ்க் மட்டும்தான், ஏபிஎஸ் நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் Thunderbirdல கிடையாது. அண்ட் சஸ்பென்ஷன் உள்ள அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து Thunderbirdல வந்து சில்வர் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. சில்வர் கோட்டிங் தான், பட் மீட்டியரில் ஒரு பிளாக் கலர். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா மீட்டியரில் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு அப்டேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல், ஸ்பீடோமீட்டர் மட்டும் அனலாக். அண்ட் ப்ளஸ் இதில் வந்து நேவிகேஷன், மொபைல் ஆப் இருக்குது, ப்ளூடூத் கூட சிங்க் பண்ணி இதில் வந்து நம்ம மேப்பை பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து ஆக்சுவலாக சார்ஜர் போட்டிருக்கு. அதை வந்து நான் ரிவ்யூவில் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து சார்ஜர் ஒரு 5 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வோல்ட்டோ 3.5 வோல்ட்டான்னு தெரியல எனக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே வந்து மொபைலுக்கு சார்ஜர் போட்டுக்கலாம். Thunderbirdல அந்த மாதிரி உள்ள செட்டப்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ப்ளஸ் அந்தளவு ஒரு கேட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவு ஒரு கேட்சின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கேட்ச், அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கேட்சிவான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஒரு நல்ல ஒரு அப்டேட், பார்த்தாலே ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்டேட். அண்ட் சீட்டை பற்றி பார்த்தீங்கன்னா Thunderbirdல வந்து ஒரு ஹைட் கொஞ்சம் கூடுதல். சீட்டை வந்து மீட்டியரை வச்சு கம்பேர் பண்ணும்போது Thunderbirdல கூடுதல். அண்ட் மீட்டியரில் அஃப்கோர்ஸ் சீட் வந்து நல்ல குஷன் ப்ளஸ் சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டு குறவு. அண்ட் இதுலேயும் குஷன்லாம் இருக்குது, பட் சீட் வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் பில்லியன் சீட்லாம் சேமாக தான் இருக்குது, பட் அந்த பில்லியன் பேக் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க. நான் ஓனர்கிட்ட கேட்டேன், ஓனருக்கு இப்போ நம்ம வீட்டில் யாரையாச்சும் வச்சு கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா, அதாவது டபுள் சைடு கால் போட்டு நம்ம இருக்கிறது கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் சிங்கிள் சைடு கால் போட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ஒரு கம்ஃபோர்ட்டாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இதுவும் அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ஒன் சைடில் கால் வச்சு நம்ம கூப்பிட்டு போகலாம். ஏன்னா அந்த பேக் ரெஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் பேக்கில் இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டு ப்ளஸ் கொஞ்சம் கூடுதல், ஹைட்டு கூடுதல். அண்ட் இது வந்து கொஞ்சம் சின்னது அண்ட் கொஞ்சம் பேக்கில் இருக்குது. அண்ட் அந்த ஒரு கம்ஃபோர்ட் மட்டும் தான் இதில் கொஞ்சம் மிஸ்ஸிங். அதை மட்டும் கொஞ்சம் கூட டிசைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பில்லியன் சீட்டு. ஸோ அது மட்டும் தான் இதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் சாரி கார்டெலாம் அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல சாரி கார்டு. அண்ட் Thunderbirdல நீங்கள் இன்ஜின் கட் ஆஃப் ஃபியூச்சர்லாம் எதிர்பார்க்க முடியாது. மீட்டியரில் இன்ஜின் கட் ஆஃப் ஃபியூச்சர்லாம் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜினை பற்றி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏர் கூலண்ட் இன்ஜின் தான், பட் இதில் வந்து ஒரு ஆயில் கூலண்ட் இன்ஜினாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மைக்கும் ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். அண்ட் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இன்ஜின். அண்ட் இதில் வந்து Thunderbirdல வந்து கிக்கர் இருக்குது. ஸோ இதில் வந்து கிக்கர் கிடையாது. அது வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிக்கர் கூட ஆட் பண்ணியிருக்கலாம். திடீர்னு பேட்டரிலாம் தீர்ந்து எங்கேயாச்சும் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டம். ஒரு புஷ் பண்ணி கூட கியரில் போட்டு புஷ் பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பிரேக் Thunderbirdல வந்து கொஞ்சம் இங்கே தள்ளியே இருக்குது. பட் மீட்டியரில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பிரேக் பிடிச்சிங்க அப்படின்னா இங்கே சைலன்சரில் லைட்டாக உரசுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் செப்பல் போட்டு நீங்கள் வந்து பிரேக்கெல்லாம் பிடிச்சிங்கன்னா உண்மையுமே பார்த்து தான் பிடிக்கணும். நம்ம கால்லாம் போய் இதில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் வந்து காலில் படும். அதை மட்டும் ஓட்டும்போது கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். அண்ட் இன்ஜின் பற்றி பார்த்தீங்கன்னா Thunderbirdோட இன்ஜினை வச்சு கம்பேர் பண்ணுவோம் மீட்டியருக்கு வந்து பவர் கொஞ்சம் கூடுதல், டார்க்கு கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் Thunderbirdல அஃப்கோர்ஸ் டார்க் கொஞ்சம் கூடுதல், பவர் கம்மி மீட்டியரை வச்சு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி இன்ஜின். அண்ட் சைலன்சர் ரெண்டுக்குமே ஒரு பெரிய சைலன்சர் தான். அண்ட் பேக் டெயில் லைட்டு பார்த்தீங்கன்னா Thunderbirdக்கு இங்கே சீட்டு பக்கத்துலேயே வருது, பட் மீட்டியருக்கு கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க. டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக் செக்ஷனை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேக் டெயில் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த கலரே கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மேட் பிளாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக்காக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் டெயில் எல்லாம் நல்ல சேஞ்ச். அந்த பேக் செக்ஷன் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் பிளேட் இண்டிகேட்டர்லாம் இங்கே வந்து டெயில் லைட் பக்கத்துலேயே வருது. பட் மீட்டியரில் அஃப்கோர்ஸ் எல்லாத்தையுமே கீழே இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கீழே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு எல்இடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க மீட்டியர் 350ல்.
அண்ட் பைக்கோட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வைப்ரேஷன் இதில் ஒரு 10% கூட வைப்ரேஷன் இல்லை, அந்தளவு ஒரு ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிரரில் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது, அதை வச்சு கம்பேர் பண்ணால் அதிலலாம் நீங்கள் வண்டி லைட்டாக மூவ் பண்ணாலே கிர்ன்னு ஒரு வைப்ரேட் ஆகும், அந்த மாதிரிலாம் இதில் வைப்ரேட் ஆகாது. ஒரு நல்ல ரோட்டில் போனீங்க அப்படின்னா வைப்ரேஷனே ஃபீல் ஆகாது. பட் வந்து ரோடோட ஒரு சின்ன ஷேக் இருந்தால் அப்படின்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் மிரரில். அண்ட் இதில் வந்து இந்த மிரர் எடுத்து நீங்கள் ஒரு பார் அண்ட் மிரர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு கம்ஃபர்ட், உங்களுக்கு வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கு நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி அப்டேட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் தண்டர்பேர்டில் ஹசார்ட் லைட்லாம் கிடையாது, பட் மீட்டியாரில் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட் 2 இண்டிகேட்டருமே பிளிங்க் ஆகும் அட் அ டைமில். பட் இங்கே வந்து அந்த மாதிரி அப்டேட்லாம் கிடையாது. அண்ட் சுவிச்சஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. லோ பீம், ஹை பீம், பாஸ் லைட்டுக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரிப்பி சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ரீமியமாக இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்டர்பேர்டில் இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ட்ரிப்பி எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மீட்டியாரோவில் இங்கே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சூப்பர் டிசைன், எனக்கு இது வந்து ஆக்சுவலாக நல்லா பிடிச்சிருக்கு. ஒரு உண்மைக்குமே ஒரு சூப்பரான ஒரு டிசைன். வண்டி ஓவரால் லுக்கு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே மீட்டியாரோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தண்டர்பேர்டோட வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் தண்டர்பேர்டு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீட்டியார் 350 வந்து நீங்கள் போகலாம். அண்ட் மீட்டியார் 350 வந்து தண்டர்பேர்டு கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு லுக்காக இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஹாலிடேஸனோட லுக்கு கூட இதில் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹாலிடேஸனோட லுக் வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக அந்த மீட்டியார் 350க்கு போகலாம். அப்போ இதுதான் கைஸ் என்னோட ஒரு கம்பேரிஷன் வீடியோ. அஃப்கோர்ஸ் நான் இதோட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஓனர் வந்து அந்த அங்கே இருக்கிறாங்க, 2 பேருமே ஷை டைப். ஸோ இதோட ஓனரையும் கூட்டு பார்த்தேன், நம்மளோட ஷையாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இல்லை ப்ரோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து இதோட 2ஓட கம்பேரிஷன் வீடியோ போட்டேன். அப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சி நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மீட்டியாரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 2.15 வருது. ஸோ ஓனர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தார், அந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக இருந்து 2.05 இருந்து. பட் இப்போ என்னென்னு தெரியல, டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2.15 பக்கத்தில் வருது. அண்ட் இதில் டிசப்பாயின்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு எல்இடி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சேன், பட் இல்லை. அண்ட் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன், அதுவும் இல்லை. 2 கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு டூரிங் போகும்போது க்ரூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் எல்இடி அஃப்கோர்ஸ் நைட் ரைடுக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த 2 தான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். அப்போ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சி நினைக்கிறேன். வில் சீ another வீடியோ. until then டாடா, பாய். இதோட எக்ஸாஸ் நோட்டு கேளுங்க. எக்ஸாஸ் நோட் வந்து நல்ல எக்ஸாஸ் நோட்டு கேளுங்க. ஆக்சுவலாக எக்ஸாஸ் நோட் வந்து அதில் வந்து நல்லா டப்பான்னு ஒரு ஃபீல் வரும் நீங்கள் ரொம்ப க்ரூஸ் பண்ணிங்கன்னா. இதில் க்ரூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவு ஒரு சவுண்ட் வருது. ஏன்னா இன்ஜினை வந்து நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. தண்டர்பேர்டோட நோட் கேளுங்க. இதில் அந்த பைட் அப்படி கட்டான்னு அந்த பைட்டு தெரியும். பட் இதில் வந்து அந்த பைட்டு தெரியாது, ஏன்னா கொஞ்சம் நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க இன்ஜினை. ஆனால் வைப்ரேஷன் நான் செக் பண்ணி வரேன். இப்போ பாருங்கள், என்கிட்ட தண்ணி கப்பெல்லாம் இல்லை, நான் அதனால் இதை செக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, அவ்வளோதான், மொபைல் கீழே போயிடும். இதில் வச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. ஒரு சின்ன வைப்ரேஷன் அதிலலாம் அப்படி நல்ல மொபைல் வந்து அப்படி ஜம்ப் பண்ணும். தண்ணி கப்பெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து தண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணலை.